ஹாய் குட்டீஸ், வணக்கம். விகடகவி அப்படின்னா எல்லார்த்தையும் மகிழ்விக்கிறவங்கன்னு அர்த்தம். அதனால் ஒவ்வொரு அரண்மனையிலையும் ஒரு விதூஷகன் இல்லை விகடகவி அப்படின்னு ஒருத்தர் கூட இருப்பாங்க. ஏன்னா ராஜாவுக்கு பல வேலை இருக்கும், பல தொல்லைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. அவங்க சிரித்து மகிழ்கிறதுக்காக இந்த விகடகவின்னு ஒருத்தர் இருப்பாங்க. விகடகவி அப்படிங்கிறது திருப்பி போட்டாலும் விகடகவின்னு தான் வரும். ஒரு தடவை திடீர்னு ராஜா நம்ம தெனாலிராமன் ராஜா கிட்ட எப்படி சந்தோஷமாக எல்லார்த்தையும் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கானோ, அதே மாதிரி அவன் வீட்டில் இருக்கிறவங்களையும் எல்லார்த்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பான். அவன் இருக்கிற இடமே கலகலன்னு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும். அப்போ ஒரு தடவை நம்ம தெனாலிராமனும் அவனோட மனைவியும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு ராஜாவோட ஆள் ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் காவலாளி உள்ள ஓடி ராஜா உங்களை அவசரமாக வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே தெனாலிராமனும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வேக வேகமாக ராஜாவோட அரண்மனைக்கு போகிறான். போயிட்டு ராஜா வணக்கம், நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க, என்னன்னு சொல்லுங்கள், நான் உங்கள் ஆணைப்படி நடக்கிறேன் அப்படின்னு பணிவாக கேட்டான். உடனே ராஜா உன்னை டெல்லியிலேருந்து பாபர் வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஆஹா, பாபர் வர சொல்லியிருக்காரா, டெல்லிக்கா, நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு நம்ம தெனாலிராமன் சொல்கிறான். உடனே கிருஷ்ணதேவராயர் சொல்கிறாரு, பாபர் வர சொல்லியிருக்குன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உன்னோட பேரையும் புகழையும் கேள்விப்பட்டு தான் வர சொல்கிறாரு. அவர் நீ உண்மையாகவே புத்திசாலியா இல்லை நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்டுருக்கிறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட வர சொல்லலாம். ஒருவேளை நீ அங்கே போய் அந்த அரண்மனையில் ஏதாவது போட்டி வச்சு நீ தோத்துட்டினா உனக்கு 100 கசையடி தருவேன். நம்ம கிருஷ்ணதேவரா நம்ம அரண்மனையில் இருக்கிற விஜயநகர பேரரசோட மானம் மரியாதையெல்லாம் போயிடும். அதனால் நீ தயாராகவும் இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். நீ அங்கே இருக்கிறதுல போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தால் தான் நாட்டுக்குள்ளேயே விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவர் தெனாலிராமன் டெல்லி போகிறாங்க. டெல்லி போன உடனே பாபரோட அரண்மனையில் பாபர் சொல்கிறாரு, தெனாலிராமன் ரொம்ப புத்திசாலின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் நாம் தெனாலிராமனை எப்படியும் மட்டம் தட்டிடணும், எப்படி அவனை ஜெயிக்க விடாமல் பண்ணிடணும். அது அவன் நாம் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு எல்லாரும் தெனாலிராமனை ஏளனப்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் அவர்கிட்ட தெனாலிராமன்கிட்ட நல்லா பேச்சுவார்த்தை வச்சுக்காத மாதிரியும் இருக்கணும். தெனாலிராமன் எது பேசினாலும் யாரும் சிரிக்கவே கூடாது அப்படின்னு பாபர் சொல்லிடுறாரு. அதாவது அவர் தப்பான எண்ணத்தினால இல்லை, தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. சரி அப்படின்னு தெனாலிராமனுக்கு நல்ல உடைகளும் நல்ல அரண்மனையில் ஒரு அறையும் கொடுத்து தெனாலிராமனை தங்க வைக்கிறாங்க. நாள் கூப்பிடல, அடுத்த நாள் கூப்பிடல, அதுக்கும் அடுத்த நாள் கூப்பிடல, 3 நாள் கூப்பிடவே இல்லை. தெனாலிராமனாக போய் யார்கிட்டையாவது பேசினாலும் யாரும் பேசுகிறது கிடையாது. அப்படியே பேசினாலும் முன்னுக்கு பின் முரணாக பேசி ஒரு அன்போ பண்போ பாசமோ ஒரு பரிவோ இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. தெனாலிராமனை யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அவன் பொறுமையும் பக்குவமும் எந்த அளவு இருக்குதுன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒரு தடவை நம்ம பாபர் என்ன செஞ்சார், அவர் எப்பவும் போல் அரண்மனை தோட்டத்தில் உலாவறதுக்காக போகிறாரு. அப்போ ஒரு வயதான முதியவர் தள்ளாத முதியவர் ஒரு மாமர கன்று வச்சிட்ருக்கிறாரு. உடனே பாபருக்கு உண்மையாகவே நல்லவர். அவர் ஒரு போட்டிக்காக ஒரு பரீட்சைக்காக தான் தெனாலிராமனை சோதிக்கிறார ஒழிய உண்மையாலுமே இரக்கமும் கருணையும் நிறைஞ்சவர். அப்போ அந்த முதியவர் பாவம் இந்த தள்ளாத வயசில் போய் மாமரம் வச்சிட்ருக்கிறாரே, குழி நோண்டி வைக்கிறது அவர் சிரமப்படுறதை பார்த்துட்டு பக்கத்தில் போய் வணக்கம், நீங்கள் ஏன் இந்த வயசில் இந்த மரம் வைக்கிறீங்க, இந்த மரம் உங்களுக்கு உதவுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, இந்த மரம் எனக்கு உதவலைன்னா என்ன,
என்னோட சந்ததிக்கு உதவும் இல்லையா? இப்போ போன தலைமுறையில் செஞ்ச பழங்கள நாம இந்த தலைமுறையில் சாப்பிட்ற மாரி, இந்த தள்ளாத வயதில இருக்கிறம்போது நான் செஞ்சது, பின்னாடி என்னோட தலைமுறையும் மற்ற மக்களும் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்படின்னு சொல்றாரு. பாபர் வந்து எப்பவுமே அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், கடவுள் பற்று உள்ளவர்னால, அவர் வந்து அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னா, பக்கத்துல இருக்கிற சேவகன் வந்து உடனே அந்த புரிஞ்சுக்கிட்டு, யார்கிட்ட அவர் பேசுறாரோ அவருக்கு ஒரு பொற்கிழி தருவாங்க. உடனே இவர் வந்து இந்த முதியவரோட நல்ல மனச புரிஞ்சுட்டு, உங்கள அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே உடனே ஒரு பொற்கிழி எடுத்து சேவகன் வந்து அந்த முதியவர்கிட்ட தரான். தந்த உடனே என்ன சொல்றாரு, பார்த்தீங்களா? கடவுள் வந்து இருக்கிறாரு. நம்ம பின்னாடி சந்ததிக்கு ஆகும். கடவுள் காப்பாற்றுவார். நான் நினச்ச உடனே கடவுள் உங்க மூலமா எனக்கு இவ்வளோ பெரிய பொற்கிழி தராரு இல்லையா? அப்ப கடவுள் இருக்கிறாரு இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே அவரோட பேச்சு சாதுரியத்த பார்த்துட்டு, அல்லாஹ் இருக்கிறாரு அப்படின்னு இவர் மறுபடியும் சொன்ன உடனே, மறுபடியும் இன்னொரு பொற்கிழி தராரு. அதுக்கு உடனே அவர் அது பெருமையா, சந்தோஷமா வாங்கிட்டு, பார்த்தீங்களா, அளவில்லாத பொற்காசுகள நீங்க அள்ளி தர்றீங்க. கடவுள் வந்து பெருங்கருணையும், அன்பு நிறைஞ்சவரு. இப்படிப்பட்ட இந்த இந்த உங்களோட நாட்ல நான் வந்து இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படின்னோடனே மறுபடியும் அவர் சந்தோஷப்பட்டு, அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே, மறுபடியும் இன்னொரு பொற்கிழி வந்து சேவகன் தரான். உடனே இவர் வாங்கிட்டு, ராஜா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ராஜா திரும்பும்போது, வணக்கம் மன்னா, வணக்கம் அரசே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கம்பீரமான முதியவரோட உடம்புலேருந்து கம்பீரமான குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா தெனாலிராமன் நின்றுட்டுருக்கான். முதியவர் வேஷத்தை கலைச்சிட்டு தெனாலிராமன் நின்றுட்டுருக்கான். உடனே பாபர் புரிஞ்சுக்கிறாரு. ஓ, நம்ம நாட்டிலே வந்து நம்ம முன்னாடியே வேஷம் போட்டு அவனோட புத்திசாலித்தனத்தை காமிச்சு நம்மக்கிட்டே இவ்வளோ பரிசு வாங்கிட்டான். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து பக்குவமாக இருந்து இவன் வந்து இவ்வளோ பரிசு வாங்கிட்டான். இவன் வந்து விகடகவியாக இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான். இவன் வந்து இவனுக்கு வந்து எவ்வளோ பரிசு கொடுத்தாலும் தகுன்னு சொல்லி நிறைய பரிசு கொடுத்து சந்தோஷமாக விஜயநகரத்துக்கு நம்ம தெனாலிராமனை பாபர் வந்து வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாரு. ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில் பார்ப்போம்.